வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான மருத்துவமைகளை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ தேங்காயும் அது சார்ந்த தேங்காய் பாலாக எதுவாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படுத்தி மாரடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்லாம் ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. தேங்காயாக இருந்தாலும் தேங்காய் பாலாக இருந்தாலும் அது உங்களுக்கு மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியது தான். இப்போ பசும் பாலுக்கு மாற்றாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அது பசும் பால் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை தூவி முதல்ல பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த திக்கான பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அதிக சத்துக்கள் இருந்தது. அதை நீங்கள் நேரடியாகவோ அல்லது லேசான சூட்டிலோ பயன்படுத்துவதன் மூலமாக முழு மருத்துவ நன்மைகளையுமே உங்களால் பெற முடியும். ஸோ தேங்காய் பாலின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக தெரிந்துக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலத்தை முறையாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், அந்த அல்சரை சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டது. காரசாரமான உணவுகளால் ஏற்படக்கூடிய எரிச்சலை நமக்கு குறைத்து குடல் சுவர்களை பாதுகாக்கக்கூடியதுங்க தேங்காய் பால். தேங்காய் பால் இருக்கக்கூடிய நுண்மருந்து பொருட்கள், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செரிமான பாதையில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை நமக்கு அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்முடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு வேண்டிய நீர் சத்து, நார் சத்து இரண்டையும் வழங்கி உணவுகளை எளிமையாக செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை ஒழிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் உங்களுக்கு தொடர்ந்து பராமரிக்கப்படும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து, அதாவது லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குங்க இல்லையா, அந்த ஹெச்டிஎலோடைய அளவை மட்டும்தான் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மிதமான அளவில் தேங்காய் பால் உட்கொள்ளும் போது ரத்த நாளங்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம அகற்றிக் கொள்ளலாம். ஏன்னா இதயத்திற்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொலஸ்ட்ரால் தேவை கிடையாது. அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம நீக்கும் பொழுது தான் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அப்போ இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோலாரினாக நமக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மாற ஆரம்பிக்கும். அதாவது லாரிக் அமிலம் நம்மளுடைய உடம்புகளில் போனதுக்கு அப்புறம் மோனோலாரின் அப்படின்ற ஒரு கூட்டு பொருள் சக்தியாக மாறும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளுக்கெல்லாம் எதிராக போராடி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நமக்கு வலுப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் கூட பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் இது எதுவுமே நமக்கு வராது. ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டத்துவே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். எலும்பு மற்றும் தசை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, தேங்காய் பால் மெக்னீசியம் இருக்கு. இது நம்முடைய உடம்புகளில் இந்த நரம்புகள் இருக்குங்க இல்லையா, அந்த நரம்புகளை தளர்த்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. பாஸ்பரஸ் நமக்கு தேங்காய் பால் கிடைக்கிறதால எலும்புகளுடைய வலிமையை அது மேம்படுத்துது. இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. தசை பிடிப்பு ஏற்படுவது, தசைகளில் வலி, தசைகளில் இறுக்கம் ஏற்படுவது, தசைகள் தளர்ந்து விடுவது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசை உங்களுக்கு வலிமையாக இருக்கும். அதனால தான் ஒட்டுமொத்த உடலினுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்படுத்திக் கொண்டு உடலை உறுதி பெற வைத்துக் கொண்டு ஸ்ட்ராங்கா பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் வயதான காலத்திலுமே நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு முறையான அளவில் இருக்கிறதுக்கெல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ உடல்நலத்தை தாண்டி சருமத்திற்கும், அதாவது நம்மளுடைய தோல் அமைப்புக்கும், குறிப்பாக முடி அமைப்பிற்குமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தரக்கூடிய அழகு சம்பந்தமான விஷயமாகவும் தேங்காய் பால் நமக்கு பயன்படுது. ஸோ அந்த வகையில் சருமத்துக்கு எந்தெந்த பலன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் ஒரு சிறந்த இயற்கை ஈரப்பதமூட்டி, மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை இயல்பாகவே நமக்கு குறைத்து வெயிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, அந்த சன் பேர்னை நமக்கு கியூர் பண்ணுதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல்
அமைப்பு, கோடுகள் கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் இருக்கும். தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து தேங்காய் பால் நமக்கு வந்து குடித்து முடி உதிர்வை வந்து குறைக்கிறதுக்கும் முடியில் வந்து இந்த நுனியில் ஏற்படக்கூடிய பிளவுகளை வந்து தவிர்க்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை தேங்காய் பால் வந்து நமக்கு வந்து கொடுக்குங்க. அதனால் தலைமுடி மற்றும் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது மேம்படுத்திக் கொள்ளலாம். உடல் எடையை வந்து நம்ம மேலாண்மை பண்ணிக்கலாம். அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பால் இருக்கக்கூடிய MCT, அதாவது மீடியம் செயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ், இது எல்லாமே கொழுப்பு அமிலங்கள். இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை தூண்டும். இதனால் தேவையற்ற பசி உணர்வை நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது குறைத்துக் கொள்வதால் அதிக அளவு கலோரிகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு குறைக்கப்படும். இதனால் உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா வேகப்படுத்தப்படும். அதாவது வந்து வளர்ச்சிதை மாற்றம் வந்து வேகப்படுத்தப்பட்டு தேவையில்லாமல் உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிகள் வந்து எரிக்கப்பட ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய உடம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே வந்து கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால தொப்பை தேவையில்லாத கொழுப்பு படிவுகளை எதுவுமே இருக்காது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்கை பசியை கட்டுப்படுத்துறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து நீங்கள் சாத்தியப்படுத்திக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ தேங்காய் பால் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து வந்து சர்க்கரையினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்சுலினுடைய உணர்திறனை உங்களுக்கு மேம்படுத்தும். அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு மேம்படுத்தி ரத்தத்தில் போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோனை வந்து பார்த்தீங்கன்னா சுரக்க வைக்கும். ஸோ இதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறத தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரேடியாக அதிகப்படுத்தப்படாது. ஸோ உங்களுக்கு வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளணும், ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி ஆலோசனை அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரை நோய் அளவு இப்போ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் வந்து அளவாக உட்கொள்ளணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஏன்னா அது உங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இதில் இயற்கையாகவே சர்க்கரை இருக்குங்க இல்லையா, அதையுமே நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஸோ அதுக்காக இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வேணாம்னு சொல்கிறீங்களா இல்லை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு இருந்து செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவரின் பரிந்துரையின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் வந்து பொட்டாசியம் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குங்க. இது சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை சீராக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த தொற்றுகளை தவிர்க்கிறதுக்குமே துணை புரியக்கூடியது தான் தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சிறுநீர் வழியாகவே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும், உடலினுடைய சமநிலை மேம்படுத்தப்படும். ஒட்டுமொத்தமாக நமக்கு அந்த கிட்னி வந்து ஸ்டோன்ஸ் எதனா கிரியேட் ஆகிறது, அந்த மாதிரி கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது, பாதிப்பு ஏற்படுவது, இது மாதிரி இல்லாமல் கழிவு நீக்க மண்டல வேலை வந்து நமக்கு மிகச்சிறப்பாக நடக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்காக தேங்காய் பாலை பயன்படுத்தினீங்கன்னா எலக்ட்ரோலைட் சமநிலை உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த கோடை காலம் நடக்குதுங்களா, இப்போ கோடை காலங்களில் அல்லது கடுமையான உடற்பயிற்சிக்கு அப்புறம் உடலில் ஏற்படக்கூடிய நீர் சத்து மற்றும் தாது உப்பு குறைபாட்டை அந்த டீஹைட்ரேஷனை நீங்கள் ஈடுகட்டுறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ட்ரிங்க். இதில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் சரியான விகிதத்தில் இருக்கிறதால இந்த கோடை காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு உங்களுக்கு வந்து தணிக்கப்பட்டு உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். சருமம் தொடர்பான செரிமானம் தொடர்பான கோளாறுகள், மயக்கம், சோர்வு இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளை இந்த கோடை காலங்களில் தேங்காய் பால் நமக்கு செய்ய வைக்குங்க. தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.